ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஹேமா ஆர்ட்ஸ் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோமேட் ஸ்கல்ப்டோட பேசிக்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம கவர் பண்ண முடியாத டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ்ஸ்க்கு போயிடலாம். இந்த ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே போனீங்கன்னா மற்ற ப்ரிமிட்டிவ்ஸ்லாம் ஷோ ஆகும். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருந்த டிஃபால்ட் ஸ்பியரை நம்ம delete பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸில் எல்லா சைடுமே ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்களோட பாக்ஸை உங்களால் ரீசைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த சென்டரில் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களோட பாக்ஸ் சைஸை உங்களால் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் சைடில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வச்சு உங்களால் எந்த சைடு வேணுமோ அந்த சைடு உங்களால் அந்த பாக்ஸை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும் சைஸை. ஓகேவா? அதே மாதிரி இங்கே மேலே வேலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டை மிரர் பண்ணலாம், மிரர் பண்ணிக்கலாம். அந்த மிரர் பண்ணவும் இப்போ அப்படியே பார்த்தா ஒன்றும் தெரியலல்ல, நம்ம வந்துட்டு கிஸ்மோவுக்கு போயிட்டு அந்த கிஸ்மோவை வச்சு இப்போ அந்த பாக்ஸை நம்ம சைடில் ட்ராக் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கமும் மிரர் ஆயிருக்கா. இப்போ மறுபடியும் வியூவுக்கு போனீங்கன்னா உங்களால் இந்த பாக்ஸை எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த பக்கம் எடிட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் உங்களுக்கு எடிட் ஆகிடும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வேணான்னா மறுபடியும் மிரரை ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த மிரருக்கு பக்கத்தில் 3 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ அந்த 3 பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு மேக்ஸிமம் எத்தனை ஃபேஸஸ் வேணும் அப்படின்றது நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு போஸ்டர் சப்டிவிஷன், உங்களுக்கு எவ்வளோ சப்டிவிஷன் லெவல் வேணும், லீனியர் சப்டிவிஷன் லெவல் எவ்வளோ வேணும் அப்படின்றதெல்லாம் உங்களால் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களோட டாப்பாலஜி, உங்கள் டாப்பாலஜி எவ்வளோ வேணும் அது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த டாப்பாலஜியை நம்ம ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணணும், அது ஒரு ஸ்பியராகவே மாறிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி உங்களால் இந்த பாக்ஸை ஸ்பியராக கூட மாற்றி சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த பாக்ஸோட சைஸை உங்களால் இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும். சேம் நம்ம இங்கே வெளியில் என்ன பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி இந்த பாக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேலிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமா இங்கே சைடில் இருக்க டூல்ஸ்லாம் உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மேலே ஸ்கல்ப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த பாக்ஸை நம்ம delete பண்ணிடலாம். பாக்ஸை delete பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ரிமிட்டிவ் இருக்குது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பியர். ஓகேவா? ஸ்பியர் நம்ம ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணோம்ல, சேம் அதே தான். ஓகேவா? இப்போ இங்கே மேலே ப்ரொஜெக்ட்னு இருக்குல்ல, இந்த ப்ரொஜெக்டை ஆன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டிஃபால்ட் ஸ்பியர் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது வந்துட்டு நம்ம க்யூப் பார்த்தோம்ல, அந்த க்யூப்லேருந்து நம்மளுக்கு ஸ்பியராக மாற்றுறது தான் இந்த ஸ்பியர். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரொஜெக்ட் கொடுத்தீங்கன்னா தான் அது ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்பியர் மாதிரி நம்மளுக்கு அப்பியர் ஆகும். ஓகேவா? சப்போஸ் இந்த ப்ரொஜெக்ட் ஆஃபில் இருந்ததுன்னா நம்மளுக்கு நார்மலாக நம்ம ஆன் பண்ணதும் ஒரு ஸ்பியர் வரும்ல, அந்த ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்கும். பிகாஸ் அது வந்துட்டு பாக்ஸ்லேருந்து ஸ்பியராக கன்வெர்ட் பண்ணப்பட்டது. ஓகேவா? சேம் செட்டிங்ஸ் தான் இதுலேயும். மிரர் பண்ணுறதுலாம் மிரர் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அண்டு சேம் ப்ரிமிட்டிவ்ஸ் இப்போ பாருங்கள், சப்டிவிஷன் லெவல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ரேடியஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபேஸஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வேலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் பார்க்கலாம். இந்த ஸ்பியரையும் நம்ம delete பண்ணிடலாம். delete பண்ணிவிட்டு இப்போ சிலிண்டர் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம க்யூப்பில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த செட்டிங்ஸும் இருக்கும். நம்ம வந்துட்டு அந்த சிலிண்டரை பெருசாக பண்ணலாம், இதை மாதிரி
ஹைட் இன்க்ரீஸ் பண்ணால் இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட பிரெத்து டிக்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே மேலே வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த மிரருக்கு பக்கத்தில் இருக்குல்ல கேப் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த கேப்பை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா 2 சைடும் உங்களுக்கு வந்துட்டு ஃபாலோவாக ஆகிடும். ஓகேவா? ஒரு தடவை டேப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிறது உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு தடவை டேப் பண்ணிங்கன்னா கீழே ஆஃப் ஆகிடும், மேலே மறுபடியும் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு தடவை டேப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 2 சைடுமே அந்த கேப் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? அந்த கேப்புக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா ஹோல் அப்படின்றது, இந்த ஹோலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பைப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சோம் உள்ள ஹாலோவாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரேடியஸ். இப்போ அந்த ரேடியஸ் பற்றி பார்க்கலாம். அந்த ரேடியஸ் ஆனில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ அது வந்துட்டு ஒன்று தான் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணதும் தெரியும். இப்போ ஒரே ஒரு ரேடியஸ் தான் ஆனில் இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லாக தான் நம்ம அதோட பிரெத்தை ரீசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கா. இப்போ மறுபடியும் நீங்கள் இன்னொரு டேப் பண்ணிங்கன்னா 2 3மே உங்களுக்கு எங்கெங்கே ரீசைஸ் பண்ணணும் அது மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? மேலே வந்துட்டு ப்ராட் ஆகணும் அப்படின்னா ப்ராட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம இதோட ரேடியஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி இப்போ பாருங்கள். இப்போ இதுலேயுமே நம்ம அந்த ரேடியஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த ஹாலோ இருக்குல்ல, அந்த ஹாலோவை நம்ம எவ்வளோ வேணுமோ அதை மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டாப்பாலஜி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்மூத் பண்ணனாலும் ஸ்மூத் பண்ணிக்கலாம். சப்டிவிஷன்ஸ் லெவலில் நம்ம கொஞ்சம் அதிகம் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்மூத் ஆகிடும். ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேலிட் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? ஓகே, இந்த சிலிண்டரையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். சிலிண்டர் டெலீட் பண்ணிட்டு டோர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சிலிண்டர் பக்கத்தில் டோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? சிலிண்டரில் பார்த்த மாதிரி அதே ஆப்ஷன்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி இதை வந்துட்டு கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு பெருசாகணும்னா பெருசாக்கிக்கலாம். சேம் அதே மாதிரி கேப்ஸ் வேணான்னா கேப்ஸை டெலீட் பண்ணிக்கலாம். அந்த ஹோல் மாதிரி ஒரு பைப் மாதிரி கர்வ்டு பைப் மாதிரி வேணும்னா கூட இந்த பைப்பை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் அதில் பார்த்த மாதிரி தான், சிலிண்டரில் பார்த்த மாதிரி தான் இதில் இருக்க செட்டிங்ஸும் இருக்கும். அவுட்டர் ரேடியஸ், இன்னர் ரேடியஸ் இதை பார்த்தீங்கன்னா பெருசாக்கிக்கலாம் அந்த பைப்பை. ஓகேவா? உங்களுக்கு அந்த ஆங்கிள் எது வரைக்கும் வேணுமோ அது மாதிரி நம்மளுக்கு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆஃப் செட்டு எந்த பக்கம் வேணும் அப்படின்றதுலாம் நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேலிட் கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ அதுக்கு அடுத்தது இருக்க லிமிட்டை பற்றி பார்க்கலாம். கோம். நீங்கள் சிலிண்டர் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி கோம்லாம் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் பண்ணி எது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா புரிஞ்சிடும். ஒரு தடவை எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஏன்னா இது மோரார்லெஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ அந்த கோனை நம்ம டெலீட் பண்ணிடலாம். கோனை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கோனை டெலீட் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுவோம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா புரியும் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கா. இப்போ இதுலேயும் மேலே ப்ராஜெக்ட்னு காட்டுது பார்த்தீங்களா. இப்போ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு ஸ்பியராக மாறிடும். ஓகேவா? ஆனால் இந்த ஸ்பியரை நீங்கள் ஒயர் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளுக்கு வந்துட்டு நார்மல் ஸ்பியரு நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த ஸ்பியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒயர் ஃப்ரேம் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் வந்து ட்ரையாங்கிளாக இருக்குது, இதில் வந்து ஸ்கொயராக இருக்குது. மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா?
இப்போ இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு யூவி ஸ்பியர்னு ஒரு ஸ்பியர் வரும். யூவி ஸ்பியரும் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த 3 ஸ்பியருக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது 3த்துலையுமே டாப்பாலஜிஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். இதில் ட்ரையாங்குலராக இருக்கும், இதில் வந்து ஸ்கொயர் நார்மலாக இருக்கும், இது வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே இந்த நார்மல் ஸ்பியர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? யூவி ஸ்பியர் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, கண்ணுலாம் வைக்கிறதுக்கு தான் யூவி ஸ்பியர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஸ்பியரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்போ இந்த ஸ்பியரை லோட் பண்ணிவிட்டு வாக் சோல் கொடுத்தீங்கன்னா, இங்கே ரீமேஷ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ரீமேஷ் ஆகிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்பியரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3 ஸ்பியரையும் நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யூஸ் ஸ்பியரும் பார்த்துட்டோம். பிளெயின் நார்மலாக ஒரு பேப்பர் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் இந்த பிளெயின். ஓகேவா? நம்ம இந்த க்யூப்பில் எப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணமோ சேம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? அதோட லென்த்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லென்த் அண்ட் பிரெத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணமோ அதெல்லாம் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வேலிட் பண்ணிக்கலாம். இந்த பிளெயினில் நம்மளுக்கு எப்படி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணமோ இது மாதிரி லென்த் அண்ட் பிரெத்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லென்த் அண்ட் பிரெத் சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேம். இப்போ என்னடா இங்கே வேலிடேட்டர் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே மேலே இருக்குல்ல, நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி அது ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ அதை நம்ம வேலிட் கொடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பிளெயினை டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டியூப். ஓகேவா? டியூப் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம டியூப் ஆன் பண்ணதும் இங்கே சில செக்ஷன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேவா? கூடவே நம்ம ஒரு ஸ்பியரை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம அந்த டியூபை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கேர்வ் இருக்குல்ல, இப்போ இந்த கேர்வ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த டியூப் எப்படி வேணுமோ அந்த மாதிரி அந்த டியூபை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுதா? மிரர் நீங்கள் பார்த்த மாதிரி தான் சேம். ஸ்னாப். இப்போ இந்த ஸ்னாப் ஆன்ல இருந்தால் நம்மளுக்கு இந்த ஸ்பேர் இருக்குல்ல அது மேலேயே அது வந்துட்டு ஸ்னாப் ஆகிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் அதுக்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கனாலே அது வந்துட்டு அது மேலே ஸ்னாப் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த க்ளோஸ்டுனா க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜாயிண்ட் ஆகிட்ருக்கும். ஓகேவா? ஜாயின் ஆகிடுச்சா? இப்போ இந்த கேப் அதே மாதிரி தான். நம்மளுக்கு எந்த பக்கம் இப்போ இந்த கேப்புன்றது வந்து நம்ம சிலிண்டரில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஹோலும் அதே தான். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆன்ல இருந்ததுன்னா உங்களால் ஃபுல்லாக ரேடியஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு தடவை நீங்கள் ரேடியஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பக்கமும் உங்களால் டிஃபர் பண்ணி அந்த ரேடியஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்டில் இருக்க ரேடியஸும் நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதிலே வந்துட்டு பக்கத்தில் ட்விஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கா? இப்போ நம்ம அந்த ரேடியஸை ஒரு ரேடியஸாக மாற்றிக்கலாம். இப்போ அந்த ரேடியஸ் பக்கத்தில் இருக்க ட்விஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பாடி ட்விஸ்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ட்விஸ்ட்லேயே நம்ம நிறையா பண்ணலாம். ஸோ வந்துட்டு இந்த டியூபை பற்றிலாம் நம்ம வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? இந்த ப்ரொஃபைல் இதெல்லாம் இருக்குல்ல. ஓகேவா? இப்போ சேம் அந்த கேர்வ் இருக்குல்ல, இப்போ அந்த கேர்வு கீழே பாத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இப்போ அந்த பாத் எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு லைன் மாதிரி இருக்கும்.
இப்போ அந்த லைனை நம்மளுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த க்ரீன் கலர் பாயிண்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு டியூபாக மாறிடும். சேம் ஆப்ஷன்ஸ் தான் இதுலேயும். உங்களுக்கு அந்த டியூபை எப்படி எடிட் பண்ணணுமோ அதை மாதிரி எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து வேலிட் கொடுத்துக்கணும். ஓகேவா? இந்த டியூப்லாம் பற்றி நம்ம வந்துட்டு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவோம், ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அதில் இந்த மறுபடியும் இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேத் ஆன் பண்ணோன்னா டியூப்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் காட்டுதோ அதே ஆப்ஷன்ஸ் தான் இங்கேயும் காட்டும். இப்போ அந்த சென்டரில் ஒரு லைனு ஓப்பன் ஆயிருக்கா. இப்போ அந்த கீழே இருக்க கிரிட் ஆன் பண்ணிக்கலாம். கிரிட் ஆன் பண்ணிவிட்டு அந்த சென்டர் லைனுக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா? சென்டர் லைன் மேலே வச்சுட்டு இப்போ அந்த கர்வ் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இப்படியே ட்ரா பண்ணுவோம். ஒரு ஷேப்பை இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த ஷேப்பை நீங்கள் ட்ரா பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு பார்ட் மாதிரி ஒரு ஷேப் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ இதில் வந்து க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி கேப் கொடுத்தீங்கன்னா கேப்பு, ஹோல் சேம் ஆப்ஷன்ஸ் தான். ஹோல் கொடுத்துட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த மெத்தடை தான் வச்சு நம்ம வந்துட்டு ஃப்ளவர் வாஷு, கப்பு இதெல்லாம் வந்துட்டு இந்த லேத் டூல் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். சேம் தான், பார்த்துக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதை டெலீட் பண்ணிவிட்டு பாத்தில் பண்ணி பார்க்கலாம். பாத்தில் எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மாதிரி வந்துடும். ஓகேவா? அதுலேருந்து நம்ம வந்துட்டு அந்த ஷேப்பை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த பாட் ரெடி ஆகிடும். ஹோல் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஒரு பாட் வந்துட்டு ஃப்ளவர் வாஷர் பாட் எதாக இருந்தாலும் வச்சுக்கலாம். அது மாதிரி ரெடி ஆகிடும். ஓகேவா? இதை நீங்கள் எடிட் பண்ணுறதுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயிட் பாயிண்ட் இருக்குல்ல, இதை வந்துட்டு நீங்கள் இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா அது ஷார்ப் ஆகிடும். ஓகேவா? அதை மறுபடியும் இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கர்வ் ஆகிடும். அவ்வளோதான். இது மாதிரி பாட்லாம் நீங்கள் இதை வச்சு கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இது லேத்தை நம்ம டிவைட் பண்ணிடலாம். இப்போ ட்ரை பிளானர் என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை சுற்றி வந்துட்டு ஒரு வால்ஸ் இருக்கா. அந்த வாலில் நம்ம மாஸ்க் பண்ணியிருக்கிறத வச்சு தான் நம்மளுக்கு இதில் ஒரு ஷேப்பு கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்கள் அன்மாஸ்க்குன்னு இருக்குல்ல, இதை நீங்கள் அன்மாஸ்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லைட்டாக அன்மாஸ்க் பண்ணிட்டோமா, இப்போ அந்த ஷேப் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த மாஸ்க்கை கிளியர் பண்ணி தரேன். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோமோ, இந்த மாஸ்கில் என்ன பண்ணுறோமோ அதை மாதிரி அந்த ஷேப் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும் நம்மளுக்கு. ஓகேவா? ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸான ஷேப்ஸ்லாம் இதை வச்சு தான் பண்ணுவாங்க. இதுக்கு எவ்வளோ நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம க்யூப்பில் பார்த்தோம்ல பாக்ஸில், அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் என்ன, இதில் மாஸ்க் வச்சு நம்ம ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் பற்றி நம்ம தனியாக ஒரு டியூட்டோரியல் மாதிரி ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? இதை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. காம்ப்ளெக்ஸான ஷேப்ஸ் ஏதாச்சும் பண்ணணும்னா தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவிலே செக் பண்ணி பார்த்துருப்போம், ஹெட்டு, ஒரு ஹியூமன் ஹெட்டும் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த ஹியூமன் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ் தனியாக இருக்கும். ஓகேவா? மிரரில் 2 ஐஸையும் தனியாக கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. அவ்வளோதான். இதில் அவ்வளோவா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை வச்சு நீங்கள் ஒரு பேஸ் மெஷ்ஷாக வச்சு ஒரு ஹெட்டை ஒர்க் பண்ணுறதுனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? அவ்வளோதான். இதில் ப்ரிமிட்டிவ்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த டாப் ரைட்டில் இருக்குல்ல, இந்த செட்டிங்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே ஒரு செட்டிங் காட்டுதில்ல, இது வந்துட்டு எதுக்குன்னா, இப்போ நம்ம இங்கே என்ன ப்ரெஷஸ்லாம் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணுறோமோ அதோட செட்டிங்ஸ்லாம் இங்கே காட்டும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட செட்டிங்ஸ்லாம் இங்கே காட்டும். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டூலுக்கும் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பக்கத்தில் ப்ரஷ் மாதிரி ஒரு டூல் கிடையாது, இதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டோக்கு, ஆல்ஃபா, ஃப்ளாட் ஆஃபு, ப்ரெஷர், அதோட ப்ரெஷர் கண்ட்ரோல்ஸ்லாம் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபில்டர்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம டீப்பாக மற்ற வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி ஒன்று இருக்கா, இதில் வந்துட்டு மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம லாஸ்ட்டாக பண்ணுவோம்ல, ஃபைனலாக மெட்டீரியல்ஸ்லாம் சூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்துட்டு இதில் தான் நம்ம வந்துட்டு கரெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? சிமெண்ட்ரி ஆன் பண்ணதான் இங்கே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சென்டரில் சிமெண்ட்ரிக்கு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு நீங்கள் மிரர் பண்ணுறதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டு இந்த பக்கம் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டு இந்த பக்கம் மிரர் பண்ணுறதுனா இதை வச்சு நீங்கள் மிரர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அந்த சிமெண்ட்ரி எந்த பக்கம் ஒர்க் ஆகணுமோ அதெல்லாம் இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லேயர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இப்போ வந்துட்டு இங்கே இப்போ நம்ம லேயர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ பாருங்க, ஒரு ஆட் லேயர்னு ஒன்று கொடுத்துருக்கலாம். இப்போ அந்த ஆட் லேயர் கொடுத்துட்டு இப்போ இன்னொரு லேயரும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ அந்த ஃபஸ்ட் லேயரில் நம்ம ஒர்க் பண்ணுறோமா, ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் லேயரில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ செகண்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு இப்போ இங்கே செகண்ட் லேயர் மேலே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 2 லேயர் இருக்கா, நீங்கள் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் அந்த லேயரில் பண்ண ஒர்க்கை நீங்கள் ஹைட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை அதில் எதாவது மிஸ்டேக் இருக்குன்னா நீங்கள் அதில் போய் கரெக்டாக பண்ணிக்கலாம். அதேமாதிரி செகண்ட் லேயரு நீங்கள் ஆஃப் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த டூல்ஸில் வந்து டெலீட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இப்போ இந்த டெலீட் லேயருக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எந்த லேயர் ஆன் பண்ணியிருக்கீங்களோ அந்த லேயரில் நீங்கள் உங்களுக்கு எந்த கரெக்ஷன்ஸ் வேணும்னாலும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அது வந்துட்டு நீங்கள் இன்னொரு லேயரில் ஒர்க் பண்ணியிருக்க ஒர்க்கை அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கு தான் இந்த லேயர் டேப். ஓகேவா? இப்போ அந்த லேயரை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த லேயரில் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த பேஸ் மெஷ்ல எதுவுமே மாறாது. புரிஞ்சுதா? அதுதான் லேயர்ஸோட பெனிஃபிட். நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ், டிஸ்பிளே செட்டிங்ஸ். ஓகேவா? இந்த டிஸ்பிளேலாம் நம்மளுக்கு இங்கே என்னென்ன ஷோ ஆகணும், இப்போ இங்கே ஆன் பண்ணியிருக்கிறதுலாம் தெரியும். ஸ்டேட்டஸ் பார்னா அதோ இங்கே இருக்குல்ல, இதுதான் ஸ்டேட்டஸ் பார். ஓகேவா? இந்த ஸ்டேட்டஸ் பார் வேணும்னா நீங்கள் இங்கே ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்னாப் கியூப்ன்றது வந்துட்டு இப்போ இங்கே பாருங்கள், ஸ்னாப் கியூப் ஆஃபில் இருக்கா, ஸ்னாப் கியூப் ஆஃப் பண்ணி இங்கே ஒரு கியூப் மாதிரி இருந்துச்சுல, அதுதான் ஸ்னாப் கியூப். ஓகேவா? அதை வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுலாம். இப்போ இந்த ஒயர் ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கலாம், 2 சைட்ஸு, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்துட்டு இங்கே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுக்கு பக்கத்தில் செட்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி கலரில் கூட நம்மளால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பேனல் சைஸு இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த செட்டிங்ஸ்லாம். கெஸ்டர், நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மவுஸ், ஃபிங்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபிங்கர், ஸ்டைலஸ்னா மோஸ்ட்லி ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. ஓகேவா? பில்டிங் இதில் நம்மளுக்கு வந்துட்டு கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஷார்ட் கட்ஸை
பண்ணி வச்சுக்கலாம். டீபக் இதெல்லாம் நம்ம அவ்வளோ டீப்பாக பார்த்தா இல்லை, இதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம். ஓகேவா, இவ்வளோதான். இதில் மோஸ்ட்லி பேசிக்காக யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தான். ஓகேவா, இந்த டூல்ஸில் நம்ம எதை லாஸ்ட் டைம் பார்க்காம போயிட்டோம். லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு மூவ் பற்றி சொல்லவே இல்லை. ஓகேவா, மூவ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படியும் ஒரு இடத்த நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராகும் மோரலஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேறு என்னமோ பார்க்கல. இன்சர்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ இங்கே ப்ரிமிட்டிவ்ஸில் பார்த்தோம்ல, அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இதில் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இன்சர்ட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் ஸ்பியர் இன்சர்ட் பண்ணோன்னா எங்கே அந்த ஸ்பியர் வரணுமோ அதை வந்துட்டு உங்களுக்கு எங்கே அந்த ஸ்பியர் வரணுமோ அதை வந்துட்டு அந்த இடத்துல உங்களால் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இதில் மிரர் பண்ணுறதுனாலும் உங்களால் மிரர் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதா? அதுக்கு தான் இந்த இன்சர்ட் டூல். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இந்த ப்ரிமிட்டிவ்ஸ்லாம் இதுலேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதை வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இன்சர்ட் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த இன்சர்ட் டூல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ் குரூப்புக்கு வந்துட்டு நம்ம இதை ஸ்பியரை டெலீட் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ இதோட டாப்பாலஜியை கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வேல்யூ கொடுத்துக்கலாம். வேல்யூ கொடுத்துட்டு ஒயர் ஃப்ரேம் ஆன் பண்ணிங்கன்னா இப்போ இதில் இருக்க டாப்பாலஜிலாம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கமும் ஒரு ஃபேஸ் குரூப் இருக்கா, ஒரு கலரில் இருக்கா. இதுதான் வந்துட்டு ஃபேஸ் குரூப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ இந்த ஃபேஸ் குரூப்பை நம்ம என்னென்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த ஃபேஸ் குரூப்பு ஆனில் தான் இருக்கா. இப்போ இந்த ட்ராப்புன்னு இருக்குல்ல, இப்போ இந்த ட்ராப்பை வச்சுட்டு உங்களால் ஒரு ஃபேஸ் குரூப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஓகேவா, ஃப்ரண்ட் சைடு என்ன வேணும், ரைட் சைடு, இந்த மாதிரி உங்களால் ஒரு குரூப்போட கலர்ஸை உங்களால் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இப்போ நம்ம புதுசாக ஒரு கலரை ஆட் பண்ணலாம். ஒயிட் கலர் வச்சு. ஓகேவா, இப்போ இந்த ட்ராப் டூல் இருக்குல்ல, இப்போ இந்த ட்ராப் டூல் வச்சு இங்கே ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃபேஸை செலக்ட் பண்ணணுமோ அந்தந்த ஃபேஸை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அந்த கலரை இங்கே அப்ளை ஆகிடும். இப்போ இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தனி ஃபேஸ் குரூப்பாக கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ இந்த ஃபேஸ் குரூப்ஸ்லாம் எதுக்குன்னா, இப்போ உங்களுக்கு இந்த ஃபேஸில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஹைடுன்னு இருக்குல்ல, இந்த ஹைடுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ இந்த ஃபேஸு உங்களுக்கு வேணாம், இங்கே இந்த சுற்றி இருக்க இந்த ஏரியாவில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இதை நீங்கள் எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸ் குரூப் வந்துட்டு உங்களுக்கு மறைஞ்சிடும். ஓகேவா, இப்போ அதே இன்வெர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு ஆனில் இருக்கும். ஓகேவா, இதில் மட்டும் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஃபேஸ் குரூப் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு ஃபேஸையும் நம்ம வந்துட்டு ஹைட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஃபேஸ் குரூப் யூஸ் ஆகும். ஓகேவா, இப்போ இதை வந்துட்டு நம்ம செப்பரேட் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த குரூப்பை நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ளிட் கூட பண்ணிக்கலாம். இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலீட் பண்ணணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். அந்த ஃபேஸ் குரூப்பை மட்டும் உங்களால் டெலீட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அது வந்துட்டு உங்களுக்கு தனி ஆப்ஜெக்டாக மாறிடும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஃபேஸ் குரூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் ஈஸியாக, கொஞ்சம் உங்கள் ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ஃபேஸ் குரூப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, புரியுங்களா? இப்போ இதில் இருக்க மேக்ஸிமமாக எல்லா டூல்ஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கம் இருக்குல்ல,
இந்த பக்கம் இருக்கிறதுலாம் எதுக்குன்னா, இப்போ இது வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துட்டோமா. இப்போ இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த ரெசல்யூஷன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு நம்மளோட ரெசல்யூஷன்ஸ்லாம் நம்ம வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதை மாதிரி இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. இதில் வந்துட்டு பேக் பண்ணுறது யூவி மேப்ஸு. ஓகேவா. ப்ராஜெக்ட்டு, குவாட் ரிமேஷர், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டீப்பாக உள்ளே போக தேவையில்ல. இது வந்துட்டு கடைசியாக நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். இது வந்துட்டு மேட் கேப்பில் வந்து லைட் பேவியாக இருக்க மாட்டோம்னா இங்கே லைட் செட்டிங்ஸ்லாம் காட்டும். இது கேமரா செட்டிங்ஸு. இப்போ இதில் போனீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கல கீழே ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸ் வேணுமோ அதை வந்துட்டு இங்கே இம்போர்ட் பண்ணி நீங்கள் இதில் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் கலர் எப்படி வைக்கிறது. இப்போ இந்த பெயிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ இந்த பெயிண்ட்டுக்கு போயிட்டு இங்கே கீழே ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்குல்ல. இந்த ஸ்பியர்க்குள்ளே போனீங்கன்னா உங்களால் அந்த கலரை வந்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை பிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிப்போம். ஓகேவா. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா. பிக் பண்ணிட்டு உங்களோட ரஃப்னஸ் எவ்வளோ வேணும், கிளாஸியாக வேணுமா மெட்டல் மாதிரி வேணுமா அதெல்லாம் நீங்கள் இதில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு பெயிண்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் ஆகிடும். ஓகேவா. அப்படி வேணாம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியாவுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வேறு கலர் ஏதாவது சூஸ் பண்ணிட்டு நார்மலாக நம்ம எப்படி வரைவோமோ அதை மாதிரி நம்மளால் கலர் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கிறதுனால டாப்பாலஜிஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இது மாதிரி இருக்குது. ஓகேவா. சப்டிவைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா. நம்மளுக்கு எங்கெங்கே கலர் வேணுமோ அதை மாதிரி நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக கலர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி இருக்குல்ல. இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த லாக் ரேடியஸ் அப்படின்றதுல இப்போ அந்த ராக் ரேடியஸை கொடுத்தீங்கன்னா கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளால் கலர் அப்ளை பண்ணிக்க முடியும். அதோட இன்டென்சிட்டியை நம்ம இங்கே இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ இந்த ஸ்பியருக்கு கீழே ஒரு பட்டன் இருக்குல்ல. இதுதான் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ஆல்ஃபாஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இதில் எது வேணுமோ நம்ம அதை வந்து எடுத்து இதில் ஒர்க் பண்ணிக்க முடியும் நம்மளால். இன்டென்சிட்டி அதிகமாக வச்சு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா இதில் நம்மளுக்கு அந்த ஆல்ஃபாஸ் ப்ரொஜெக்ட் ஆகும். ஓகேவா. இந்த மாதிரி உங்களால் அந்த கலரை அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் நான் இந்த 2 வீடியோவில் கவர் பண்ணியிருக்க பேசிக் டூல்ஸை வச்சு உங்களால் பேசிக்காக ஒரு 3D மாடலை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எல்லா டூல்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் ஒரு டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.